Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய 10 நிமிஷத்துல நம்ம பிரஷர் குக்கர்ல சிக்கன் குழம்பு பண்ண போறோம். இப்படி எப்படி பண்றதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல தேங்காய்ல ஒரு 2 பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி போட்டுக்கறேன். அது கூடவே ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். ஃபைனலாக அதில் ஒரு 6-7 முந்திரி போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம சிக்கன் ஒரு 1/4 கிலோ கறி எடுத்துக்கலாம். எலும்போடு சேர்ந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கும் ஒன்று கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம நல்லெண்ணெயே ஊற்றிக்கலாம், அப்போ தான் சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம அதில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டுக்கலாம். 2 பிரிஞ்சி இலையும் கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி இதில் போட்டுடலாம். 10 மினிட்ஸில் நம்ம இந்த சிக்கன் குழம்பை டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதில் உப்பு தேவையான அளவு போட்டுப்போம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்கு போட்டுருவோம். இப்போ இது எல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். பெரிய தக்காளி ஒன்று நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இதுவும் இப்போ நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடுவோம். இப்போ இது வதங்கையிலேயே நம்ம ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் படர ஆரம்பிச்சிரும் பாருங்க. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் இதில் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இதில் நம்ம நல்லா வதக்கிடலாம். மசாலா நல்லா கறியிலையும் சேரணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த தேங்காய் மசாலா, அதை லேசாக தண்ணி ஊற்றி இதை ஊற்றிடலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரில் கழுவி இதில் ஊற்றிடுவோம். அவ்வளோதாங்க. நம்ம இப்போது குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சா போதும். சூப்பரான நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ விசில் போயிடுச்சு பாருங்க. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நல்லா திக்காகவும் வருது. 10 நிமிஷத்தில் நம்ம இந்த சிக்கன் குழம்பை பண்ணிடலாம். இடியாப்பம், சாதத்துக்கு, பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.